இன்றைய முதன்மை செய்திகள். மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கும் நரேந்திர மோடி மற்றும் ஆந்திர முதல்வராக பதவியேற்கும் சந்திரபாபு நாயுடு ஆகியோருக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். செவிலியர் இளநிலை படிப்புக்கு ஏற்கனவே விண்ணப்பித்திருந்தாலும் சென்டாக் மூலமாக சேர்வதற்கு மீண்டும் இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடலூர் தேவனம்பட்டினம் பெரியார் கலைக்கல்லூரியில் ஜூன் 10ஆம் தேதியன்று முதலாம் கட்ட பொது கலந்தாய்வு மாணவர் சேர்க்கை தொடங்குகிறது. இது தொடர்பாக பெரியார் கலைக்கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜேந்திரன் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியுள்ளதாவது: செய்திகள் தொடர்கின்றன. மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கும் நரேந்திர மோடி மற்றும் ஆந்திர முதல்வராக பதவியேற்கும் சந்திரபாபு நாயுடு ஆகியோருக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், நாடாளுமன்ற தேர்தலில் தாங்கள் வெற்றி பெற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது. தாங்கள் வழிகாட்டுதலும் இடைவிடாத சேவையும் இந்த மாபெரும் வெற்றிக்கு வழிவகுத்தது மட்டுமன்றி தேசிய ஜனநாயக கூட்டணியை தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு கொண்டு வந்துள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை இது காட்டுகிறது. இந்த வெற்றி உங்கள் வெற்றி மகுடத்தில் மேலும் ஒரு வைரக்கல்லை பதித்துள்ளது. தங்களது அசாத்திய வெற்றிக்கு எனது வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். அதுபோல நடைபெற்று முடிந்த ஆந்திர பிரதேச சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவியேற்க உள்ள சந்திரபாபு நாயுடுவுக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தனது வாழ்த்து செய்தியை அனுப்பியுள்ளார். அதில் ஆந்திர பிரதேச மாநில சட்டமன்ற தேர்தலில் தாங்கள் வெற்றி பெற்றுள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் இந்த வெற்றி ஆந்திர பிரதேச குடிமக்களுக்கு நிச்சயமாக புதிய நம்பிக்கையையும் பிரகாசமான வாழ்க்கையும் கொண்டுவரும் என்று நம்புகிறேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. செவிலியர் இளநிலை படிப்புக்கு ஏற்கனவே விண்ணப்பித்திருந்தாலும் சென்டாக் மூலமாக சேர்வதற்கு மீண்டும் இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமுலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய செவிலியர் குழு அறிவுறுத்தலின்படி முதலாம் ஆண்டு பிஎஸ்சி செவிலியர் படிப்புக்கு சென்டாக் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் சேர்வதற்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. சென்டாக் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான புதிய பதிவு சென்டாக் இணையதளத்தில் ஜூன் 10ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஏற்கனவே பிஎஸ்சி செவிலியர் படிப்புக்கு விண்ணப்பித்திருந்தாலும் கூட சென்டாக் மூலமாக சேர்வதற்கு கட்டாயமாக மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும். அப்படி விண்ணப்பிக்காவிட்டால் மாணவர்களால் புதுவை பொது செவிலியர் படிப்பு நுழைவுத் தேர்வில் பங்கேற்க முடியாது. மேலும் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் உள்ள செவிலியர் கல்லூரி மற்றும் காரைக்கால் மதர் தெரசா உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் உள்ள செவிலியர் கல்லூரி ஆகியவற்றில் உள்ள செவிலியர் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஒதுக்கீட்டு இடங்கள் மற்றும் என்ஆர்ஐ ஒதுக்கீட்டு இடங்கள் நீட் இளநிலை மதிப்பெண்கள் அடிப்படையில் சேர்க்கை நடத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கடலூர் தேவனம்பட்டினம் பெரியார் கலைக்கல்லூரியில் ஜூன் 10ஆம் தேதியன்று முதலாம் கட்ட பொது கலந்தாய்வு மாணவர் சேர்க்கை தொடங்குகிறது. இது தொடர்பாக பெரியார் கலைக்கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜேந்திரன் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியுள்ளதாவது: கடலூர் தேவனம்பட்டினம் பெரியார் அரசு கலைக்கல்லூரியில் 2024-2025 ஆண்டிற்கான கலை மற்றும் அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கான முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை 2024 மே 28 முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மே 28ஆம் தேதி நடைபெற்ற சிறப்பு ஒதுக்கீட்டு பிரிவினர்களுக்கான விளையாட்டு பிரிவினர், மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் ராணுவத்தினரின் வாரிசுகள், தேசிய மாணவ படையினர் மற்றும் அந்தமான் நிக்கோபார் பகுதி மாணவர்களுக்கான சேர்க்கையில் சுமார் 40 மாணவ மாணவியர் சேர்ந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து முதல் கட்ட அனைத்து வகுப்பினருக்கான பொது கலந்தாய்வு வருகின்ற 2024 ஜூன் 10ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை 6 நாட்கள் மதிப்பெண் மற்றும் இன சுழற்சி அடிப்படையில் நடைபெறும். இதன்படி 10/6/2024 அன்று நடைபெறும் பொது கலந்தாய்வில் மதிப்பெண் 398 300 மதிப்பெண் பெற்று இணையதளத்தில் அந்த பாடப்பிரிவை பதிவு செய்த மாணவ மாணவியர்களுக்கு மட்டும் நடைபெறும். 11/6/2024 அன்று 299 280 வரை மதிப்பெண்கள் பெற்று இணையதளத்தில் பதிவு செய்த மாணவ மாணவியர்களுக்கு மட்டும் சேர்க்கை நடைபெறும். 12/6/2024 அன்று 279 265 வரை மதிப்பெண் பெற்று இணையதளத்தில் அந்த பாடப்பிரிவை பதிவு செய்த மாணவ மாணவியர்களுக்கு மட்டும் சேர்க்கை நடைபெறும். 13/6/2024 அன்று 264 250 வரை மதிப்பெண் பெற்று இணையதளத்தில் பதிவு செய்த மாணவ மாணவியர்களுக்கு மட்டும் சேர்க்கை நடைபெறும். 14/6/2024 அன்று 249 240 வரை மதிப்பெண் பெற்று இணையதளத்தில் அந்த பாடப்பிரிவை பதிவு செய்த மாணவ மாணவியர்களுக்கு மட்டும் சேர்க்கை நடைபெறும்.
15/6/2024 அன்று BA தமிழ், BA இங்கிலீஷ் பாடப்பிரிவுகளுக்கு சேர்க்கை நடைபெறுகிறது. அதில் BA தமிழ் பாடப்பிரிவுக்கு பகுதி 1 தமிழ் பாடத்தில் மட்டும் 100லிருந்து 70 மதிப்பெண்கள் வரை பெற்று விண்ணப்பத்தில் BA தமிழ் பாடத்தை தேர்ந்தெடுத்த மாணவ மாணவிகளுக்கு மட்டும் சேர்க்கை நடைபெறுகிறது. இதில் 12ஆம் வகுப்பில் சிறப்பு தமிழ் ஒரு பாடமாக பயின்ற மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. BA இங்கிலீஷ் பாடப்பிரிவில் பகுதி 2 ஆங்கில பாடத்தில் மட்டும் 100லிருந்து 60 மதிப்பெண்கள் வரை பெற்று விண்ணப்பத்தில் BA இங்கிலீஷ் பாடத்தை தேர்ந்தெடுத்த மாணவ மாணவிகளுக்கு மட்டும் சேர்க்கை நடைபெறுகிறது. பொது கலந்தாய்வு சேர்க்கைக்கு வரும் மாணவ மாணவிகள் அனைவரும் தவறாமல் விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள அசல் கல்விச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், அண்மையில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், ஆதார் அட்டை, வங்கிக் கணக்கு புத்தகம், TN காசாவில் டவுன்லோட் செய்யப்பட்ட விண்ணப்ப படிவம் மற்றும் இதர ஆவணங்கள் ஆகியவற்றை அசல் மற்றும் 3 நகல்களை கண்டிப்பாக எடுத்து வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் கலந்தாய்வுக்கு வரும் மாணவர்கள் கண்டிப்பாக பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்களுடன் வந்திருக்க வேண்டும். முக்கியமாக மாணவர்கள் கலந்தாய்வுக்கு காலை 9:30 மணியளவிலிருந்து 11 மணிக்குள் கலந்தாய்வு நடைபெறும் இடத்தில் அமர்ந்து பெயரினை பதிவு செய்திருக்க வேண்டும். குறிப்பிட்ட மணிக்குள் கலந்தாய்வு இடத்தில் இடம்பெறாத மாணவர்கள் கண்டிப்பாக சேர்க்கைக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். கலந்தாய்வுக்கு வரும் மாணவர்களின் சேர்க்கை தமிழக அரசின் ஆணைப்படி கண்டிப்பாக மதிப்பெண் தரவரிசை மற்றும் இன சுழற்சி அடிப்படையில் ஒற்றை சாளர முறையில் நடைபெறும். ஒவ்வொரு துறையிலும் உள்ள இடங்களின் அடிப்படையிலேயே மாணவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். கலந்தாய்வுக்கு வருவதால் மட்டுமே மாணவர்களின் சேர்க்கை உறுதியல்ல. விண்ணப்பித்த துறையில் மாணவர்களின் மதிப்பெண்கள் மற்றும் இன சுழற்சியில் இடமிருந்தால் மட்டுமே மாணவர்களுக்கு அந்தந்த துறையின் பாடப்பிரிவில் அனுமதி அளிக்கப்படும். இல்லையென்றால் அவர்கள் தேர்வு செய்த பிற துறையில் சேர்த்துக்கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். மதிப்பெண் தரவரிசையின்படி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மாணவ மாணவியர்களுக்கு SMS, இமெயில் மூலமாக தகவல்கள் அனுப்பப்படும். பெரியார் கலை கல்லூரி விண்ணப்பித்தினை பதிவிறக்கம் செய்துவிட்டு தரவரிசையின்படி மதிப்பெண் இருந்தும் பிற காரணங்களுக்காக SMS, இமெயில் மூலமாக தகவல்கள் கிடைக்கப்பெறாத மாணவ மாணவியர்கள் இந்த பத்திரிகை செய்தியினை தகவலாக பாவித்துக் கொண்டு கல்லூரிக்கு அன்றைய தினம் வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கடலூர் மாநகராட்சியில் லஞ்சம் வாங்கிய வருவாய் ஆய்வாளர் மற்றும் பில் கலெக்டர் கைது. கடலூரில் செல்வம் என்பவரிடம் சொத்து வரி நிர்ணயம் செய்ய 50,000 லஞ்சம் கேட்டு நேற்று முதல் தவணையாக 10,000 ரூபாய் கொடுத்தபோது லஞ்சம் வாங்கிய மாநகராட்சி வருவாய் ஆய்வாளர் பாஸ்கர் மற்றும் பில் கலெக்டர் லட்சுமணன் ஆகியோரை கடலூர் லஞ்ச ஒழிப்பு கூடுதல் கண்காணிப்பாளர் தேவநாதன் தலைமையிலான போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அண்ணா அறிவாலயத்தில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சந்தித்து வாழ்த்து பெற்றார். உடன் மாண்புமிகு உழவர் நலத்துறை அமைச்சர், கழக உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர், கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் MRK பன்னீர்செல்வம் அவர்களும் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர், அரியலூர் மாவட்ட செயலர் திரு SS சிவசங்கர் அவர்கள் உடனிருந்தனர். காரைக்கால் அடுத்த கீழையூரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மழை மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா காப்பு கட்டி பூச்சொரிதல் உற்சவத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் அடுத்து கீழையூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்று மிக பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மழை மாரியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழாவிற்காக காப்பு கட்டி பூச்சொரிதல் உற்சவத்துடன் விழா துவங்கியது. பூச்சொரிதல் நிகழ்ச்சியை முன்னிட்டு ஸ்ரீ ஜடாயுபுரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து கரகம், மங்கள வாத்தியங்கள் முழங்க எடுத்து வந்து ஸ்ரீ மழை மாரியம்மன் ஆலயத்தில் காப்பு கட்டி பின்னர் பல வண்ண மலர்களால் ஸ்ரீ மழை மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட மலர்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. விழாவில் அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீ மழை மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். One India, one emotion. Weddings by Joe Salikas. செய்திகள் தொடர்கின்றன.
காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் பணிபுரிகின்ற 2 ஊழியர்கள் மற்றும் 2 செவிலியர் பயிற்சி மாணவர்களை நாய் கடித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள அரசு பொது மருத்துவமனையில் நாய்கள் தொல்லை அதிகமாக இருக்கிறது. இந்த நிலையில் இன்று அரசு மருத்துவமனையில் பணிபுரிகின்ற 2 ஊழியர்கள் மற்றும் 2 செவிலியர் கல்லூரி மாணவர்களை மருத்துவமனையில் சுற்றித் திரிகின்ற நாய்கள் கடித்து 4 பேரும் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை செய்யப்பட்டு அங்கேயே சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் மருத்துவமனையில் சுற்றித் திரியும் நாய்களை பிடிக்க வேண்டும் என்று பலரும் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி முதலியார்பேட்டையில் உள்ள மோட்டார் சர்வீஸ் சென்டரின் பின்பக்க கூரை தகரத்தை பிரித்து மர்ம நபர் பணத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டை வேல்ராம்பட்டு துலுக்கானத்தம்மன் நகரைச் சேர்ந்தவர் பிரசாந்த் என்கிற ஸ்ரீனிவாசலு. இவர் முதலியார்பேட்டை பிரதான சாலையில் உள்ள மோட்டார்ஸ் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர் தினமும் சர்வீஸ் சென்டரை காலை 9 மணிக்கு திறந்து இரவு 7 மணிக்கு மூடிவிடுவது வழக்கம். இரவு நேரத்தில் வாட்ச்மேன் பணியில் இருப்பார். இந்த நிலையில் நேற்றிரவு வழக்கம் போல சர்வீஸ் சென்டரை மூடிவிட்டு சாவி எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்றார். இன்று காலை சர்வீஸ் சென்டரை திறந்து பார்த்தபோது கேபிள் ஷோரூம் கண்ணாடி உடைந்து கிடந்தது. மேலும் அவரது டிராயரில் இருந்து ரூபாய் 10,000 திருடு போயிருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்தார். சர்வீஸ் சென்டரில் பின்பக்க கூரை தகரத்தை பிரித்து அதன் வழியாக கீழே இறங்கி பணத்தை மர்ம நபர் திருடி சென்றது தெரியவந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே சர்வீஸ் சென்டரில் மர்ம நபர் திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்த 1 மாத குழந்தைக்கு காலாவதியான மருந்து வழங்கப்பட்டதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட மகாத்மா நகரைச் சேர்ந்த தம்பதியினர் தீனதயாளன் தரணி. இவர்களுக்கு பிரணவ் என்ற 1 மாத ஆண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக குழந்தையுடன் இன்று சென்றனர். குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் மருந்து எழுதி கொடுத்தனர். அந்த மருந்தை வாங்கி பார்த்தபோது வண்ணம் மாறியிருந்ததால் சந்தேகப்பட்ட பெற்றோர்கள் மருந்து காலாவதியான தேதியை சோதித்து பார்த்தபோது இந்த மாதத்துடன் மருந்து காலாவதியாகும் என்ற அறிவிப்பை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகத்தை கேட்டபோது அவர்கள் சரியான முறையில் பதிலளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் குழந்தையின் உறவினர்கள் மருத்துவமனை உயர் அதிகாரிகளை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து காலாவதியான மருந்து வழங்கப்படாது என்றும் நாளை முதல் புதிய மருந்து வழங்கப்படும் என உயர் அதிகாரிகள் உத்தரவாதம் அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. அரசு மருத்துவமனையில் காலாவதியான மருந்து வழங்கப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு குழந்தைகள் மற்றும் பெண்கள் மருத்துவமனையில் தொடர்ந்து காலாவதியான கெட்டுப்போன மருந்துகளை கொடுப்பதாக தொடர்ந்து புகார்கள் வந்துள்ளது. இதனையொட்டி மார்க்சிஸ்ட் கட்சி சல்லின்றைக்கு ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் குழந்தைகள் மருத்துவமனையுடைய ஆரம்பிடம் முறையிட்டோம். 1 மாதம் பிறந்த குழந்தைக்கு கொடுத்த மருந்து கலர் சேஞ்ச் ஆகி ஒயிட் கலர் எல்லோயிஷ் ஆயிருக்கு. அது பீடியாட்ரிஷியன் டாக்டரும் உறுதி செய்திருக்கின்றார். ஆகவே உடனடியாக அந்த மருந்துகளை நிறுத்தப் போவதாகவும் இதனை சென்ட்ரல் பார்மசி இன்சார்ஜ் அதிகாரிகளிடம் தெரிவிப்பதாகவும் உடனடியாக காலாவதியான மருந்துகளை 1 மாதத்துக்கு முன்பதாக நிறுத்தப் போவதாக ஆரம்ப அதிகாரி உறுதியளித்திருந்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும் இந்திய தொழிற்சங்க மையத்தோழர்களும் இந்திய ஜன வாலிபர் சங்க தோழர்களும் இன்றைக்கு இந்த தலைமை அதிகாரியை முறையிட்டோம். அதனையொட்டி இதுக்கான தீர்வை உடனடியாக காண்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். புதுச்சேரி மாநில அரசாங்கம் இதில் தலையிட்டு குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் ஒரு தரமான மருந்துகளை உறுதி செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம். திமுக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற கால்பந்து போட்டியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநில திமுக இளைஞரணி நடத்தும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா கால்பந்து போட்டி இன்று உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் தொடங்கியது. மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் டாக்டர் நிதிஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், அனிபால் கென்னடி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி வரவேற்று பேசினார். இந்த நிகழ்ச்சிக்கு மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமை தாங்கி கால்பந்து போட்டியை ஒலிம்பிக் ஜோதியேற்றி தொடக்கி வைத்தார். முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து கால்பந்து அணியின் கொடியேற்றி வைக்கப்பட்டது. போட்டியில் பங்கேற்கும் கால்பந்து வீரர்களுக்கு இளைஞரணி சார்பில் சீருடை வழங்கப்பட்டது. இன்றும் நாளையும் நடைபெறும் ஐவர் கால்பந்து விளையாட்டுப் போட்டியில் புதுச்சேரி, கேரளா, தமிழகத்தின் சென்னை, திண்டிவனம், கடலூர், ஏண்டியூர், கோவளம், சேலம் உள்ளிட்ட இடங்களிலிருந்து 52 அணிகள் பங்கேற்பது குறிப்பிடத்தக்கது.
ஜிஆர் பெத்தாங் கிளப் நடத்தும் மாநில அளவிலான முதலாம் ஆண்டு பெத்தாங் போட்டியின் தொடக்க விழாவை அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் முனைவர் லாவண்யா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் உழவக்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு உழவக்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஜிஆர் பெத்தாங் கிளப் நடத்தும் மாநில அளவிலான முதலாம் ஆண்டு பெத்தாங் போட்டியின் தொடக்க விழா இன்று நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெறும் மாநில அளவிலான பெத்தாங் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் முனைவர் லாவண்யா கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி போட்டியினை தொடங்கி வைத்தார். 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசாக 2 நபர்களுக்கு தலா ரூபாய் 7000 இரண்டாம் பரிசாக 2 நபர்களுக்கு தலா ரூபாய் 6000 மூன்றாம் பரிசாக 4 நபர்களுக்கு தலா ரூபாய் 4000 நான்காம் பரிசாக 8 நபர்களுக்கு தலா ரூபாய் 2000 காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் பங்கேற்கும் 16 நபர்களுக்கு தலா ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. பரிசளிப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஜிஆர் பெத்தாங் கிளப் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். முதலமைச்சர் ரங்கசாமி ஆசையுடன் இன்று பிறந்தநாள் காணும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியின் மாநில பிரதிநிதி மற்றும் செயற்குழு உறுப்பினர், முன்னாள் வாரிய தலைவர் மற்றும் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் போர்டு உறுப்பினர் எம்ஜிஎஃப் இன்ஜினியர் சிவகாந்தன் பிறந்தநாளை முன்னிட்டு உழவக்கரை டிரினிட்டி சர்ச் இல்லத்தில் உள்ள ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் மதிய உணவு சிக்கன் பிரியாணி பரிமாறப்பட்டது. மேலும் அவர்களுக்கு அன்றாட தேவையான டூத் பேஸ்ட், சோப், பிரஷ், ஹேர் ஆயில், கோம், பிஸ்கட், இதர பொருட்கள் வழங்கப்பட்டது. இதனை நெல்லித்தோப்பு துணைத் தலைவர் சந்துரு முன்னின்று அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில பொருளாளர் வேல்முருகன் மற்றும் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி செயற்குழு உறுப்பினர் நந்தா ஸ்ரீதர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உடன் நெல்லித்தோப்பு தொகுதி பொதுச் செயலாளர் APT சவுந்தரராஜன், பாஸ்கர், தலைவர் IT விங் அண்ட் மீடியா மற்றும் நிர்வாகிகள் குவைத் குமார், மணி, ரிஷி, ஜனா, கார்த்திகேயன், விக்கி மற்றும் நெல்லித்தோப்பு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். 3வது முறையாக பிரதமராக பதவியேற்கும் நரேந்திர மோடி மற்றும் ஆந்திர முதல்வராக பதவியேற்கும் சந்திரபாபு நாயுடு ஆகியோருக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். செவிலியர் இளநிலை படிப்புக்கு ஏற்கனவே விண்ணப்பித்திருந்தாலும் சென்டாக் மூலமாக சேர்வதற்கு மீண்டும் இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடலூர் தேவனம்பட்டினம் பெரியார் கலைக்கல்லூரியில் ஜூன் 10ஆம் தேதியன்று முதலாம் கட்ட பொது கலந்தாய்வு மாணவர் சேர்க்கை தொடங்குகிறது. இது தொடர்பாக பெரியார் கலைக்கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜேந்திரன் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியுள்ளதாவது: இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.